கொடுப்போம். நம் புனிதரும் இறைவனிடம் நமக்காக பரிந்து பேசி நம் வாழ்வும் நம் ஆசீரும் பெற்றுத்தர அவர் வழியாக இறையருள் வேண்டி ஜெபிப்போம். இறைவனிடமும் சகோதர சகோதரி உங்களிடம் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்ளுகிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் பரிசுத்த கன்னியான மரியாய் வானதூத புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரி உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ளும் என்றார். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய நல்வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஜெபிப்போமாக. என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, உமது அப்போஸ்தலர்களின் அணியில் முதல் மறை சாட்சியாக செந்நீர் சிந்தி சாகும் பேற்றினை புனிதையாக பெருக்கு அளித்தீரே. அவருடைய வீரமிக்க விசுவாச அறிக்கையினால் நாங்கள் உறுதி பெறவும் அவருடைய பரிந்துரையால் உமது திருச்சபை என்றும் காக்கப்பெறவும் அருள்வீராக. உமோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி புரியும் எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. என் இதயத்திற்கேற்ற மேய்ப்பர்களை உங்களுக்கு கொடுப்பேன். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை திருவார்த்தைகள் 14 முதல் 17 முடிய. இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 14 முதல் 17 முடிய. மக்களே, என்னிடம் திரும்பி வாருங்கள், ஏனெனில் நானே உங்கள் தலைவன். நகருக்கு ஒருவனையும் குடும்பத்திற்கு இருவருமாக தெரிந்தெடுத்து உங்களை சியோனுக்கு கூட்டி வருவேன். என் இதயத்திற்கேற்ற மெய்ப்பர்களை உங்களுக்கு கொடுப்பேன். அவர்கள் உங்களை அறிவுடனும் முன்மதியுடனும் வழி நடத்துவார்கள். நீங்கள் நாட்டில் பல்கி பெருகி அக்காலத்தில் யாரும் ஆண்டவரின் உடன்படிக்கை பேழை பற்றியே பேச மாட்டார்கள். அது அவர்கள் எண்ணத்திலோ நினைவிலோ இராது. அது இல்லை என்று வருந்தி இனி ஒன்றும் செய்ய மாட்டார்கள் என்கிறார் ஆண்டவர். அக்காலத்தில் எருசலேமை ஆண்டவரின் அரியணை என அழைப்பார்கள். ஆண்டவரின் பெயரை முன்னிட்டு எல்லா மக்களினத்தாரும் எருசலேமில் வந்து கூடுவர். தங்கள் தீய இதய பிடிவாதத்தின்படி இனி நடக்க மாட்டார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. உன்னை விட்டு விலகிடாமல்
தூய மத்தேயு எழுதிய நற்செய்தி பிரிவு 13 இறை சொற்றொடர்கள் 18 முதல் 23 முடிய. தூய மத்தேயு எழுதிய நற்செய்தி பிரிவு 13 இறை சொற்றொடர்கள் 18 முதல் 23 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடருக்கு கூறியது: விதைப்பவர் ஓமையை பற்றி கேளுங்கள். வழியோரம் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானோர் இறையாட்சி குறித்து இறை வார்த்தையை கேட்டு புரிந்து கொள்ள மாட்டார்கள். அவர்கள் உள்ளத்தில் விதைக்கப்பட்ட விதைகளை தீயோன் கைப்பற்றி செல்வான். பாறை பகுதிகளில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானோர் இறை வார்த்தையை கேட்டவுடன் அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் அவர்கள் வேரற்றவர்கள். எனவே அவர்கள் சிறிது காலமே நிலைத்திருப்பார்கள். இறை வார்த்தையின் பொருட்டு வேதனையோ இன்னலோ நேர்ந்த உடனேயே தடுமாற்றம் அடைவார்கள். முட்செடிகளுக்கு இடையில் விழுந்த விதைகளுக்கு ஒப்பானோர் இறை வார்த்தையை கேட்டு உலக கவலை, செல்வ மாயை இவ்வார்த்தை நெருக்கி விடுவதால் பயனளிக்க மாட்டார்கள். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானோர் இறை வார்த்தையை கேட்டு புரிந்து கொள்வார்கள். இவர்களுள் சிலர் 100 மடங்காகவும், சிலர் 60 மடங்காகவும், சிலர் 30 மடங்காகவும் பயனளிப்பர். இது நம் ஆண்டவர் இயேசு நமக்கு தரும் நற்செய்தி. இந்த கொடியேற்ற நிகழ்விலே பார்க்கிற பொழுது உங்களுள் நிறைய ஒரு புது வாழ்வை, புத்துணர்ச்சியை, ஒரு சிறப்பான மகிழ்ச்சியை பார்க்கிறேன். அதுக்கு உங்கள் பங்கு தந்தை மிகப்பெரிய காரணமாக, உங்களுடைய பொறுப்பாளர்கள், ஊர் தலைவர்கள் ஒரு மிகச்சிறந்த காரணமாக கூட இருக்கலாம். அருமையான இந்த சூழ்நிலையிலே இந்த பங்கு பொறுப்பை நம்முடைய தந்தை மைப்பா சேஸ்ராஜன் அவர்களிடம் விட்டு செல்லுகிற பொழுது எனக்கு பல நேரங்களில் உங்களுடைய பிள்ளைகள் சொன்ன காரியங்கள் தான் நினைவு இருந்தது. சில நேரம் பூசைக்கு வந்து ஆட்கள் இல்லையே அல்லது குறைவாக இருக்காங்களே அப்படின்னு சொல்கிறப்பெல்லாம் ராஜகுரு அவங்க நண்பர்கள் அன்னைக்கு நான் பங்கு சாமியார் அங்கே வந்து போகிறப்போ சொல்லுவாங்க, சாமி மைப்பா சேஸ்ராஜன் வீடு வீடாக போய் ஆட்களை இழுத்துட்டு வருவார். எவனாவது டிவி பார்த்துக்கிட்டு இருந்தான்னா அங்கே போய் இழுத்து மூடிட்டு வீட்டில் உள்ள நுழைஞ்சு ஆட்களை கூட்டிகிட்டு வருவார். அப்படி ஒரு நாள் வீட்டுக்கு ரெய்டு பண்ணுங்க சாமி அப்படின்னாரு அப்படின்னு சொன்னாங்க நம்ம பசங்க. அப்போ நான் சொன்னேன், கேட்க செவி உள்ளவன் கேட்கட்டும்னு ஏசினார். அந்த காலத்திலே சொல்லிட்டு போயிருக்கார், கோவிலிருந்து சொல்கிறத கேட்குறதுக்கு மன உள்ளவங்க வரட்டும், நான் வீட்டுக்கு போகிற மாதிரி இல்லடே அப்படின்னு அன்னைக்கு நான் சொன்னது உண்டு. ஆனால் அந்த வேலைகளெல்லாம் இப்போ அற்புதமாக சேசராஜ் நம்முடைய தந்தை மைப்பா அவர்கள் நிறைவேற்றிருக்கிறார்கள் என்பதை பார்க்க முடியுது. உங்களை பார்க்குறப்போ, உங்கள் ஜோடிகளை வெளியே பார்க்குறப்போ, அத்தனை பேரையும் சேர்த்து சந்திக்கிறப்போ அந்த ஒரு நிகழ்ச்சி எனக்கு தோன்றுகிறது. அன்பிற்குரியவர்களே, அப்படிப்பட்ட இந்த அற்புதமான சூழ்நிலையில் ஆண்டவருடைய அருள் நம்மை கடந்த ஆண்டு முழுவதும் வழி நடத்தியது. புனித வியாகப்பர் வழியாக நமக்கு செய்த நன்மைகளை எல்லாம் பெருமையோடு நினைத்து நாம் நன்றி செலுத்துகிற விதமாக இந்த விழா நாட்களை அமைத்திருக்கிற பொழுது, இன்றைய கொடியேற்ற நிகழ்வில் கலந்து கொள்ளுகிற பொழுது, இன்றைய சிந்தனையாக மறையுரைக்கு இறை அழைப்பில் இறை இரக்கம் என்ற ஒரு தலைப்பை நாம் சிந்திக்க வேண்டும் என நமது பங்கு தந்தை அவர்கள் நமக்கு அன்பு கட்டளை தந்திருக்கிறார்கள். இது இந்த ஆண்டு குறிப்பாக நம்முடைய திருத்தந்தை அவர்கள் இறை இரக்கத்தின் ஆண்டு. கடவுளுடைய இரக்கத்தை வரலாற்று நாட்களிலே இஸ்ராயல் மக்களை ஆபிரகாம் வழியாக இறைவன் தேர்ந்து கொண்டதிலிருந்து தொடர்ந்து அந்த பழைய ஏற்பாட்டு மக்களுக்கும் இஸ்ராயல் குலத்துக்கு மட்டுமல்ல, இயேசுவாகிய கிறிஸ்துவை இந்த உலகிற்கு மீட்பராய் அனுப்பி புதிய திருச்சபை, புதிய எருசலேமை தலைநகராக கொண்ட இந்த திருச்சபையை, அந்த திருமகன் கிறிஸ்துவினுடைய உடலாக்கிய திருச்சபையை வழிநடத்தி வருகிற கருணை, இரக்கம், அருள், பரிவு, அவர் நம் மீது கொண்டிருக்கிற இந்த அன்பு, இதையெல்லாம் நாம் நினைந்து நன்றி செலுத்துகிற விதமாக இந்த ஜூபிலி ஆண்டாக அமைய வேண்டும் என திருத்தந்தை நமக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார்கள். அதற்கு நமக்கு தரப்பட்டிருக்கிற அருமையான இறை வாக்கு, உங்கள் வானக தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவராய் இருங்கள் என்று இறைமகன் இயேசு தனது அன்பு சீடர்களுக்கு, தன்னை பின்பற்றிய மக்களுக்கு சுட்டி காட்டியது போல அந்த இறைவனின் இரக்கத்தை நாம் இந்த உலகில் பகிர வேண்டும்.
அப்படி என்றால் கடவுளுடைய இரக்கத்தை நாம் முழுமையாக அறிந்து உணர்ந்து அனுபவித்து அந்த அனுபவத்தின் அடிப்படையில் நாம் பெற்ற ஆசிரை அறியாத, இறைவாக்கை தெரிந்து கொள்ளாத அல்லது இறைவனுடைய அருள்கரத்திற்கு உட்படாத மக்களுக்கும் நாம் அறிவிக்கின்ற சாட்சிகளாக இருக்க வேண்டும். உங்கள் வானக தந்தை நிறைவுள்ளவர் போல நீங்கள் நிறைவுள்ளவராக இருங்கள், இரக்கமுள்ளவராக கனிவுள்ளவர்களாக வாழுங்கள் என்று அழைப்பு விடுப்பதின் அர்த்தம் அந்த அருளை, கருணையை, இரக்கத்தை நாம் முதலில் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த உணர்வை, அறிவை, அந்த ஒரு அனுபவத்தை பிறரோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். அந்த பகிர்வில் கடவுளுடைய அன்பை அவர்கள் காண வேண்டும். நம் வழியாக இறைவனை அறியாத, காணாத மக்களும் ஆகா இதுவல்லவா கடவுளின் அரும்பெரும் செயல், இதுவல்லவா இறைவனுடைய இரக்கத்தின் அற்புதம் என்பதை நம் வழியாக மற்றவர்கள் உணர வேண்டும். இதுதான் திருத்தந்தையினுடைய நோக்கம். இப்படிப்பட்ட இந்த இறை இரக்கத்தின் ஆண்டில் அல்லது நிகழ்வில் இன்று தந்தை நமக்கு சுட்டி காட்டுவது அழைப்பில் இரக்கம் எப்படி இருக்கிறது, இறை அழைத்தலில் இரக்கம் எப்படி. இப்போ அழைப்பு என்பதே இறைவன் நமக்கு தருகிற கொடை. முதல்ல பட்டியல் போட்டாங்க இல்லையா, ஒரு முகவுரை முன்னுரையிலே வாசித்தாங்க. அபிரகாம், சாமுவேல், மோயிசன், தொடர்ந்து பல்வேறு தலைவர்களை, நீதி தலைவர்களை, இறைவாக்கினர்களை இறைவன் அழைத்த விதத்தை சுட்டி காட்டி அப்படிப்பட்ட அழைப்பு நமக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஞானஸ்நானத்தின் திருமுழுக்கின் வழியாக இறைவன் நம்மையும் தேர்ந்து கொண்டிருக்கிறார், அழைத்திருக்கிறார். எனவே அந்த அழைப்பில் நாம் கடவுளுடைய இரக்கத்தை உணர்ந்தவர்களாக வாழ வேண்டும் என்று பட்டியலிட்டார்கள். அந்த சொல்லப்பட்ட நபர்களை எல்லாம் பாருங்கள். ஆபிரகாமானாலும் சரி, மோயிசனானாலும் சரி, தாவீதானாலும் சரி, கடவுள் அழைத்தவர்கள் எல்லோருமே தகுதியற்றவர்களாகவே இருந்தவர்கள். நம்முடைய சாதனையினால், நாம் செய்த அற்புதத்தினால் இறைவன் நம்மை அழைக்கவில்லை. தகுதி அற்றவர்கள் என்ற நிலையில் இருந்தவர்களைத்தான் கடவுள் அழைத்திருக்கிறார். ஆக இறைவனின் இரக்கம் அழைத்தலில் எவ்வாறு இருக்கிறது என்றால் அது கொடையாக அருளப்படுகிறது. நாம் சம்பாதித்ததல்ல, நம்ம செய்து வச்சிருக்கிறதல்ல. அபிரகாமை இறைவன் அழைத்த பொழுது அவர் கடவுளுடைய மிகப்பெரிய விசுவாசி அல்லுடைய இறைவனுடைய மிகப்பெரிய பக்தன் என்பதற்காக அல்ல. இஸ்ராயலின் தேவனை அவன் அறியாதவர், 75 வயதில் இருந்தவர், அவருடைய தொழில், அவருடைய வாழ்க்கை என்று பல்வேறு தெய்வங்களை வழிபட்டு கொண்டிருந்தவர்கள். கானான் தேசத்தை வாக்களிக்கப்பட்ட தேசமாக உனக்கு நான் அருள்வேன் என்று சொல்லிய பொழுது அவர் கொண்டிருந்த ஆற்றல் அது, அல்லது அவருடைய மிகப்பெரிய சாதனை அது, அல்லது அவர் இறைவன் மேல் கொண்டிருந்த பக்தி அது என்று சொல்வதற்கல்ல. இறைவன் விரும்பினார், தேர்ந்து கொண்டார். தகுதியற்று நான் தகுதி அற்றவன் என்று உணர்கிறவர்களை இன்னும் அதிகமாக பலப்படுத்தி அழைத்திருக்கிறார். அதான் மோயிசனுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். இஸ்ராயல் மனுக்களை எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்து நீ அழைப்பதற்காக, விடுவிப்பதற்காக நான் உன்னை தேர்ந்து கொள்ளுகிறேன் என்று சொன்ன பொழுது, ஐயோ எனக்கு பேச தெரியாத, நான் திக்குவாயன் ஆயிற்றே அப்படிதான் சொன்னான். பார்வோன் அரசன் முன்னால் நீ என்னுடைய வார்த்தைகளை எடுத்து சொல்ல வேண்டும் என்று அந்த விடுதலை பயண நூலிலே அந்த மோயிசனுடைய அழைப்பை நான் பார்க்கிற பொழுது, பேச தெரியாதவன், நான் திக்குவாயன், எனக்கு என்ன தெரியும், அரசு முன்னால போய் பேசுறதா, ஐயோ சாமி, நான் அந்த அரச மாளிகையை விட்டு ஓடி வந்து பல ஆண்டுகள் ஆயிற்று, 40 ஆண்டுகளாக நான் வனாந்தரத்திலே காடுகளிலே ஆடு மேய்த்துக் கொண்டிருந்தவன் என்றுதான் சொன்னார். அப்போ ஆண்டவர் தகுதி அற்றவர்களாக தங்களை நினைத்தவர்களை, சாதனையில் நாங்கள் பெரியவர்கள், இதற்கு உரியவர்கள் என்று இல்லாதவர்களைத்தான் சுட்டி காட்டினார், அழைத்தார், இரக்கத்தோடு அவர்களை பலப்படுத்தினார். அழைத்த இறைவன் அவர்களை அந்த பலவீனத்திலே விட்டுவிடவில்லை. அது இசையாவாக இருந்தாலும் சரி, இறைவாக்கினர் இசையாசாக இருந்தாலும் சரி, எசேக்கியாலாக இருந்தாலும் சரி, எரோமியாவாக இருந்தாலும் சரி, எல்லோருமே தங்களுடைய வாழ்க்கையில் சுத்தம் இல்லை, நாங்கள் அசுத்த உதடுக்காரர், பேச தெரியாதவர்கள், நாம் பலவீனன் என்று சொன்னவர்களை பலப்படுத்தினார். பலவீனத்திலே அவர்களை வாழ வைக்கவில்லை. எனவே கடவுள் அழைப்பு என்பது முதலாக
கொடையாக அருளப்படுகிறது, இலவசமாக நமக்கு தரப்படுகிறது. நாம் சாதித்ததல்ல. அப்படிப்பட்ட அழைப்பு இலவசமாக நமக்கு கொடுக்கப்படுகிற பொழுது நாம் அதை, அந்த இரக்கத்தை எப்படி பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதுதான் அழைக்கப்பட்டவர்கள் எல்லோரும் நமக்கு விவிலியத்திலே பார்க்கிற பல நிகழ்வுகளிலும் நமக்கு சுட்டி காட்டப்படுகிறது. அன்னை மரியாள் வழியாக நாம் அந்த அற்புதங்களை, அதிசயங்களை, அழைக்கப்பட்டவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற மாற்றங்களை பார்த்திருக்கிறோம். இன்று குறிப்பாக திருச்சபை இன்னைக்கு நம்ம யாவப்பருடைய கொடியேற்றம் அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் கூட, இன்று வழக்கமான திருச்சபையினுடைய நாள் ஜூலை 22 என்பது மதலேன் மரியாளுடைய விழா. உங்களுக்கு தெரியும், மதலேன் மரியாள் ஒரு பாவியான பெண்ணாக இயேசுவின் பின்னால் இருந்தவள் என்பதெல்லாம் சொல்லப்படுகிறது. அதுவும் குறிப்பாக லூக்கா 8ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா பல பெண்களை பற்றி, இயேசுவை பின்பற்றிய பெண்களை பற்றி குறிப்பின்ற பொழுது அவரோடு பின் நடந்தவர்கள், வழி நடந்தவர்கள், அவரை பின்பற்றியவர்கள் என்று மரியே மதலேனாளை குறிப்பிடுகிற லூக்கா நற்செய்தியாளர் அவளிடமிருந்து 7 பேய்களை ஆண்டவர் வெளியேற்றியிருந்தார் என்று அதில் குறிப்பிடப்படும். ஆக மரியே மதலேனாள் 7 பேய்களை கொண்டிருந்த ஒரு பேய் பிடித்த பெண். அவளை இயேசு சுகப்படுத்தி குணப்படுத்தியவள். ஆனால் அந்த பெண்தான் இயேசுவை முழுமையாக பின்பற்றியவள். கடவுளுடைய இரக்கம் என்பது புதிய ஏற்பாட்டு நிகழ்ச்சியிலும் நாம் பார்க்கலாம். இயேசு அழைத்த அத்தனை பேரும், அது மத்தேயுவாக இருந்தாலும் சரி, சக்கேயுவாக இருந்தாலும் சரி, அவர் சந்தித்த ஒவ்வொரு சீடரையும் அழைத்த பொழுதெல்லாம் அவரை பின்பற்றியவர்கள் தகுதியற்றவர்களாக இருந்தாலும் அவரை பின் தொடர்ந்த பிறகு, அவரை அறிந்து கொண்ட பிறகு தங்களை புனிதப்படுத்தி கொண்டார்கள். அதில் இன்னைக்கு திருச்சபை கொண்டாடுகிற இந்த புனிதையினுடைய நாளாக மரிய மதலேனாளை நாம் சிந்திக்கின்ற பொழுது, பேய் பிடித்த ஒரு பெண்ணாக, பாவியான நிலையில் இருந்த ஒரு பெண்ணாக இயேசுவை பின்தொடர்ந்தாள் என்றாலும், இயேசு கொடுத்த அற்புதத்தை, அவரிடமிருந்து பெற்றுக்கொண்ட அந்த அனுபவத்திலே அந்த இரக்கத்தை, கருணையை, கடவுளினுடைய அன்பை அனுபவித்த பிறகு, இயேசுவினுடைய பரிவை அவள் அறிந்து கொண்ட பிறகு முழுமையாக தன்னை அவருக்கு அர்ப்பணித்தார். கடைசி வரை, சிலுவையின் இறுதி நேரம் வரை இந்த மரிய மதலேனாள் அவரை பின்தொடர்ந்தவள். கடற்கரை ஏறக்குறைய தெரியும், கலிலேயா கடற்கரையை ஒட்டிய பகுதி. அதில் மகதலேன் என்று அந்த ஒரு சிறிய நகரம் உண்டு. அது ஏறக்குறைய திபேரியா அப்படின்னு ஒரு பெரிய நகரம், அது பக்கத்தில் இருக்கிற ஒரு குட்டி ஊர்னு வைங்க. ஆக ஏகப்பட்ட வணிகம் நிறைந்த ஊர். ஆகையினால செழிப்பு இருந்ததுன்னா, செல்வம் இருந்ததுன்னா சில்லறத்தனமும் இருக்கும், ஏகப்பட்ட சிக்கலும் இருக்கும். இவள் ஏற்கனவே ஒரு பாவியாக குறிப்பிடப்படுகிறாள். அதுவும் சிறப்பாக பேய் கொண்டிருந்தவர்களாக சொல்லப்படுகிறாள். ஒருவேளை இவளுடைய நிலைமை தலைகளாக இருந்திருந்தாலும் கூட, விவிலிய அறிஞர்கள் பல்வேறு விதமான கருத்துக்களை சொல்லுவார்கள். ஆனாலும் ஒரு முறை அந்த இயேசுவை அறிந்து கொண்ட பிறகு, இயேசுவினுடைய அழைப்பை உணர்ந்து கொண்ட பிறகு, அவருடைய இரக்கத்தை